ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செஸ் ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செஸ் ட்ராப்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்டின் 10ல் வரும். ஓப்பனிங்ஸ்லேயே இது ஒரு ட்ராப்பு, சரிங்களா? இது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ராப் பார்க்காதவங்க பாருங்கள். பேசிக்ஸ் செஸ் தெரியாதவங்க அந்த பேசிக்ஸில் 1லேருந்து 6-7 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோவில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு E4 மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பிளாக்கு E5 மூவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு நார்மலாக நைட் F3 மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இவங்க F6 மூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ F6 மூவ் பண்ணுறாங்க இல்லையா, நைட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சாக் அடிக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், நைட்டு இன்ட்டு E5. ஸோ இந்த சாக் அடிக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்வியஸ்லி F இன்ட்டு E5 விளாட்றாங்க. ஸோ E5 விளையாண்ட பிறகு இங்கே பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒயிட்டுக்கு குயின் H5 வந்துட்டு செக் போடுறாங்க. ஸோ இந்த குயின் H5 செக் போட்ட உடனே இங்கே பாருங்கள் ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. ஒன்று கிங்கை இங்கே மூவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த பான் இருக்கு இல்லையா, இந்த பான் இங்கே பானால் இங்கே பிளாக் பண்ணால் குயின் இன்ட்டு E5 அடித்து செக்கு சொன்னாங்கன்னா ரூக்கு போகும். ஸோ அதனால் அந்த மூவ் அவங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு லாஸ் ஆகுன்றதுனால அவங்க விளையாடலை. ஸோ அவங்க நார்மலாகவே கிங்கை வந்துட்டு மூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இருந்துன்னா E7க்கு கிங்கு வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. உடனே குயின் இன்ட்டு E5 செக்கு. ஸோ இந்த குயின் இன்ட்டு E5 செக்குன்னொடனே கிங்கை மூவ் பண்ணி தான் ஆகணும், வேறு எதுவுமே நம்மளால் பிளாக் பண்ண முடியாது. ஸோ கிங்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டெப் வந்துடுது, F7க்கு வந்துடுது. ஸோ F7க்கு வந்தோடனே இந்த பிஷப் இருக்குல்ல, பிஷப் F4க்கு ஒரு செக் கொடுக்குறாங்க. பிஷப் F4 செக் கொடுத்தோடனே எதுவுமே பிளாக்கும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? இந்த G6 பாக்ஸில் இந்த கிங் வந்துட்டு மூவ் ஆகுது, இந்த ஸ்கொயரில் மூவ் ஆகுது. G6 ஸ்கொயரில் மூவ் ஆன பிறகு அடுத்தது குயின்னு மறுபடியும் ஒரு செக்கு F5ல் வச்சு செக் கொடுக்குறாங்க. இப்போ எந்த இடத்துல மூவ் இருக்குது, ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது கிங்குக்கு. அது என்னென்னா H6, கிங் H6 ஒரே ஒரு மூவ் இருக்குது. ஸோ பின்னாடியும் போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்போது மறுபடியும் டிஸ்கவர்ட் செக் வருது, D4ன்னு வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செக் ஒன்று வருது, சரிங்களா? ஸோ இந்த பான் G5 வைக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு இது ஒரே வழி தான். குயினால் தடுக்கலாம், பட் குயின் போயிடும். ஸோ அதனால் இதை வைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல மூவ் H4, இந்த H4 வைக்கிறாங்க. ஸோ இப்போது வேறு வழியே இல்லை, குயினும் வைக்க முடியாது. நீங்கள் வச்சாங்கன்னா குயின் போயிடும், இல்லை பிஷப் என்ன மூவ் பண்ணுறதுனே இங்கே ஒரு ஐடியா எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ கிங்கு வேணால் கூட மூவ் பண்ணிக்கலாம் இங்கே, பட் அதெல்லாம் வேஸ்ட், உடனே மேட் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஷப்பை இங்கே வைக்கிறாங்க, சரிங்களா? குயின் வச்சாலுமே போயிடும். ஸோ அதனால் பிஷப் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பானால் அடித்து செக்குன்றாங்க. ஸோ பானால் அடித்து இங்கே செக்குன்றப்போ இதால் இதை வெட்ட முடியாது. காரணம் என்னென்னா இங்கே ஒரு செக்கு, ஸோ டபுள் செக் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு கிங்கை வந்துட்டு இங்கே மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மூவ் பண்ண உடனே செக்மேட் ஆகுது. எப்படி செக்மேட் ஆகுது, குயினால் இங்கே வச்சா இது செக்மேட் ஆகிடுது, சரிங்களா? ஸோ இதுதான் இது ஒரு ட்ராப். தேங்க்யூ. நம்ம இது வரைக்கும் செஸ் ட்ராப்ஸ் பற்றி பார்த்தோம். மேட்டின் 10ல் செஸ் ட்ராப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம நிறைய ட்ராப்ஸ் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இன்னும் செஸ் பற்றின பேசிக்ஸ் நோட்டேஷன்ஸ் இருக்குது. அது செஸ்ஸினுடைய பசில்ஸ், ட்ரிக்ஸு, ஸ்ட்ராட்டஜி, மேட்டின் 5, 6, 7 இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். நிறைய எண்டு கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம், மிடில் கேம்ஸினுடைய ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம், ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பற்றி பார்க்கணுன்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களை வந்து சேரும். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.